என்ன மாதிரி பேச்சாளர் ஊர் ஊராக போகிறவங்க நாங்கள் படுற கஷ்டம்லாம் ரொம்ப சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னால், அந்த ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னால் எனக்கு ஃபோனு அமைப்பாளர் சொன்னார், சார் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேயே இருங்க, நான் ரிசீவ் பண்ணுறேன்னாரு. சரி, நமக்குன்னு மரியாதையாக ரிசீவ் பண்ண வராருன்னு நினச்சேன். நம்ப மாட்டீங்க, அந்த ஸ்டேஷனில் இறங்குன்னு நான் மட்டும்தான். அப்போ என்ன மாதிரி ஊர் பார்த்துக்கோங்க. ட்ரெயின் போயிடுச்சு, ஒருத்தனையும் காணும் பிளாட்ஃபார்மில். இந்த ஆள் வரல, திருப்பி அடிக்கிறேன், லைன் வரல. சரி என்ன பண்ணுறது, எப்படி வெளியில் தானே போனோம் ஸ்டேஷனை விட்டு. வெளியில் வந்தால் ஒரு வண்டி கிடையாது, ஒரு மரம், அது கீழே ஒரு பிள்ளையார் கோயில், சின்ன கோயில். அங்கேயே நின்றுருந்தேன். மறுபடியும் அவரே ஃபோன் அடித்தார். சார் எங்கே நிற்கிறீங்க என்னாரு. சார் வெளியில் பிள்ளையார் கோயில் இருக்குண்ணா. வெளிலையா போனீங்க அப்படின்னாரு. அட ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினா வெளில தானே வரணும், வெளிலையா போனீங்கன்னாரு. ஏன் சார்ண்ணே, நான் உள்ளே இருக்கேன், உள்ளே வாங்கன்னாரு. இது என்னடா திருப்பியும் உள்ளே வெளியேன்னு திருப்பியும் உள்ளே போனால், ஏங்கண்ணே உங்கள் தங்க வைக்கிற இடம் நாங்கள் இங்கேயே தங்க வைக்கிறோன்னாரு. அதாவது அந்த மாதிரி அமைப்பு. எங்கண்ணே, ஸ்டேஷன் மாஸ்டருடைய ரூம் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு ரூமு, அவங்க இந்த ரயில்வேக்காரங்க தேவையில்லாததெல்லாம் போட்டு வச்சுருக்கான். நீங்கள் இங்கேருந்து தான் திரும்பவும் நைட்டு போக போகிறீங்க சார், ஒரு 3 ஹவர் தானே அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் மாஸ்டர் கூட நம்மளை விட்டானுங்க. ஆனால் இங்கே காலையில் என்னை வரவேற்பதற்கு ஒரு அன்பு நண்பர் சரவணன் உள்பட ஒரு 4-5 பேர், ஒரு விருந்தோம்பல், மகிழ்ந்து செய்கிற ஒரு நிகழ்வு எப்பொழுதுமே வெற்றிகரமாக அமையும் என்பதற்கு இதுதான் ஒரு பொருள். இந்த 5வது ஆண்டு, இந்த 5வது மாதத்திற்கு இந்த கூட்டம் என்றால் 12 மாதங்கள் முடிந்த பிறகு பாருங்கள், நீங்கள் ஹாலை மாற்றணும், அவ்வளவு கூட்டம் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். வாழ்க்கை வாழ்கிறோம்னா வாழறோமான்றதே சந்தேகமாக இருக்கு. எல்லாருமே வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். வாழ்க்கையில் வெற்றி பெறதுன்றது 2 வகை. ஒன்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவது, 2வது வாழ்க்கையை வெற்றி பெறுவது. ஒரு உதாரணமாக சொன்னோம்னா, எங்கள் தாத்தாவும் தந்தை பெரியாரும் ஒரே நாள் ஒரே வருஷம் பிறந்தாங்க. தந்தை பெரியாரும் எங்கள் தாத்தாவும் ஒரே நாள் ஒரே வருஷத்தில் பிறந்தாங்க. எங்கள் தாத்தா இத்தனைக்கும் 90 வயசு வரையும் இருந்தார். அவருக்கு 17 குழந்தை. அதை தவிர போஸ்ட்மேனாக வேறு வேலை செஞ்சுருக்காரு. அப்போல்லாம் டெலிவரி கரெக்டாக இருந்திருக்கு. சொத்து சேர்த்தாரு, செத்து போயிட்டார். என்னோட தாத்தா சொத்து மட்டும்தான் சேர்த்தாரு, அதனால் என் வீட்டில் படமாக இருக்கிறார். தந்தை பெரியார் இந்த சமூகத்துக்கு நன்மை செய்தார், அதனால் பாடமாக இருக்கிறார். எங்கள் தாத்தா வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், தந்தை பெரியார் வாழ்க்கையை வெற்றி பெற்றார். இதான் வித்தியாசம். பேச்சாளராக இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் பேச்சாளர், இப்போது நான் சென்னையில் நடந்து போனேன்னா எதிர்க்க வரவங்க நிறுத்தி நம்மளை கேள்வி கேட்பாங்க. நேற்று டிவியில் பார்த்தேன் சார் அப்படின்னா, அப்புறம் அதை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுவார். நீங்கள் என்ன அவசரமாக போனாலும் அவனுக்கு கவலை கிடையாது. நீங்கள் என்ன அப்படி பேசிட்டீங்க, அங்கேயே டிஸ்கஷன் பிளாட்ஃபார்ம்லையே. இது பரவாயில்லைங்க. இந்த பேசி முடித்து இறங்கின உடனே ஒரு 4-5 பேர் விசிட்டிங் கார்டு கேட்பாங்க. சார் இப்போல்லாம் யாருமே உங்கள் பேர் என்னன்னு கூட கேட்குறது இல்லையா. ஒருத்தர் பார்த்துக்கிட்டா நம்பர் சொல்லுங்கள் அப்படின்றான். அந்த நம்பர் மட்டும்தான். உங்கள் பேர், நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்பர் கொடுத்துட்டா போதும். அது புத்திசாலித்தனமாக செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. நம்பர் சொன்ன உடனே போட்டு பார்ப்பான் போதான்னு, ஏன்னா நம்ம தப்பு நம்பர் கொடுத்துருவோமோன்னு. ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் கார்டு வாங்குவோம், கொடுப்போம். எனக்கு என்னென்னா, அதில் யாராவது ஒருத்தர் ஆர்கனைசர் வந்து அடுத்த மாதம் கச்சேரிக்கு கூப்பிட மாட்டாங்களான்னு தான். ஒரு நாள் முடிச்சுட்டு 11 மணிக்கு வந்து சாப்பிட்றேங்க, ஒரு ஃபோனு எடுத்தா, சார் தெரியுதா அப்படின்னா. சொல்லுங்கள். இப்போ தான் அந்த மீட்டிங் வந்தேன், உங்ககிட்ட கார்டு வாங்கிட்டேனே. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார்ண்ணே. அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டான் போல இருக்கு.
ஆமாம், அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பட்டிமன்றம் சார். அதில் வந்து குடும்பத்தின் உயர்வுக்கு காரணம் ஆண்களா பெண்களான்னு ஒரு பட்டிமன்றம். as usual நான் ஆண்களேன்னு சொல்லி பெண்களை கிண்டல் பண்ணேன். அப்படி தான் பண்ண முடியும். அவரு நீங்கள் என்னங்க ஆண்களேன்னு பேசிட்டு பெண்களை அவ்வளோ கிண்டல் பண்ணி, இவர் ஆணு, பெண்களை அவ்வளோ கிண்டல் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. இல்லை சார், தலைப்பு அதுதான் அப்படின்னா. பெண்களேன்னு நான் எப்படி எங்க பேச முடியும், ஆண்களே, அதனால பெண்களை கிண்டல். அப்படியா? அப்போ தலைப்பு நான் ஒருவேளை இவங்க பெண்களேன்னு கொடுத்துருந்தா நீங்கள் ஆண்களேன்னு கிண்டல் பண்ணுவீங்களா? இதெல்லாம் பேசினுக்கிறாங்க. பேசுவோம் சார்ண்ணே. ஆர்கனைசர் என்ன சொல்கிறாரோ அதுதானே சார் பேச முடியும். அவர் தானே எனக்கு பேச்சுக்கு பணம் கொடுக்குறாருன்னு. அப்போ பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவேன் நீ அப்படின்னா. உனக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது. அதான் சார், அந்த ஆள் ஃபோனில் இருக்கிற எல்லா நம்பர்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறான். டயபெட்டிக் பேஷண்ட் போல, தூக்கம் வரல, புதுசாக மாட்டினவன் நான் தான். 1 hour பேசினார் சார் அவர் என்கிட்ட. திடீர்னு சில முறை நம்மளுக்கு ஒரு ஃபோன் வரும், ஏதோ அமைப்பாளர் கூப்பிட்றாங்களேன்னு மரியாதையாக எடுப்போம். வணக்கம் மோகன சுந்தரம்னு. அவன் எதிர் சைட்லேருந்து, நான் ஈஞ்சி பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். ஆமாம், நீங்கள் செப்டிக் டேங்கும் க்ளீன் பண்ணுவீங்களான்னா. நான் சொன்னேன், சார் நான் மோகன சுந்தரம் திட்டவும் முடியாதுங்க, ஏன்னா நம்பரு, செல் நம்பரு. 2வது நம்ம ரொம்ப நல்லவனாக எடுக்கும்போதே வணக்கம் மோகன சுந்தரம்னு வேறு சொல்லிட்டோம். செப்டிக் டேங்கும் க்ளீன் பண்ணுவீங்களான்னா, அதாவது அவனை பொறுத்தளவுக்கு நான் மேல் டேங்க்கு க்ளீன் பண்ணிவிடுவேன், செப்டிக் டேங்க் பண்ணுவேனான்றது தான் சந்தேகம். செப்டிக் டேங்கும் க்ளீன் பண்ணுவீங்களான்னு. சார் நான் பட்டிமன்றம் பேசுகிறேன், நீ அதுக்கு லாய்க்கு இல்லைண்ணா. அதாவது அவன் என்ன நினைக்கிறான், பட்டிமன்றம் பேசுகிறவன் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறது கூட லாய்க்கு இல்லை. ஆமாங்க, சில பேர் ரொம்ப வித்தியாசமாக தான் பார்ப்பேன். சார் நீங்கள் பட்டிமன்றத்தில் ஆமாம் நல்லா பேசுகிறீங்க சார், ரொம்ப தேங்க்ஸுங்க. சிரிக்க சிரிக்க பேசுகிறீங்க சார், தேங்க்ஸுங்க. ஆமாம், உங்களுக்கு மிமிக்ரி வராதா அப்படின்னா. இல்லை, பேச்சே சரியாக வரல, மிமிக்ரி வராதான்னா பயந்துட்டேன். ஏங்க அப்படின்னா, எனக்கு பிடிக்குமே அப்படின்னா. அதாவது அவருக்கு எனக்கு என்ன பயனா, அவனுக்கு எது எது பிடிக்கும்னு தெரியாது. சரியா, நீ கம்மி மேலே நடப்பியா, சிங்கம் வாயில் தலை விடுவியா, அடுத்தது இதெல்லாம் வரும்ல. ஐயோ, மக்கள் இதெல்லாம் வந்து இல்லை, வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய சில பாடங்களும் உண்டு. சில பேர் கேள்வி கேட்டே சாவடிப்பாங்க சார். சில பேர் தான் எப்போ பார்த்தாலும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பான். இப்போ என்ன போன மாதம் தான் சொல்லியிருப்போம், இந்த மாதமாக வேலை மாற்றுவோம், போன மாதம் தான் சொல்லியிருப்போம், இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா. என்ன ஒருத்தர் கேட்டான், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு. வெறுத்து போய் பேசுகிறேன். பேசுறியா? அவனுக்கு என்ன சந்தேகம்னா, இவன் பேசுகிறான்னா இந்தியாவில் எல்லாரும் ஊமையான்னா. அவனுக்கு கோபம் தாங்கலை. சோத்துக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் சொன்னேன் பேசுகிறேன், அந்த பேச்சில் வருமானம் வருது, அதில் தான் சாப்பிட்றேன்னு. அப்போ நீ வாயை வாடகை விட்டு புடைக்கிற. அதாவது ஒரு பேச்சாளரை இதை விட கேவலப்படுத்த முடியுமா பாருங்க. வாயை வாடகை விட்டு புடைக்கிறேன்னா அதுலேருந்து வச்சேங்க. அதுக்கப்புறம் எவன் என்ன கேட்டாலும் சரி, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஆம்பே ப்ராடக்ட் விற்றுன்னு இருக்கிறேன்றேன். முடிஞ்சு போச்சு, 2 வருஷத்துக்கு என்கிட்ட வரமாட்டான். அப்படியும் இல்லையா, எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருக்கிறேன்னு, அது இன்னும் சுத்தம். என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. சில பேர் அப்படி இருக்காங்க, சில அமைப்பாளரே அப்படி தான். விடிய காலம் 7 மணிக்கு கஷ்டப்பட்டு நம்ம நம்பரை தேடி பேசி, சார் ஜூன் 12 ஒரு நிகழ்ச்சி இருக்குது, உடனே நம்ம கேலண்டர் பார்ப்போம். ஜூன் 12 எனக்கு ஏதாவது நிகழ்ச்சி, அதுக்கு தானே கூப்பிடுவார். சொல்லுங்கள் சார், ஒரு நிகழ்ச்சி, ஒரு நல்ல பேச்சாளராக இருந்தால் சொல்லுங்களேன் நம்மக்கிட்டே கேட்போம். அப்போ நம்ம அதை சொல்ல முடியாது. நல்ல பேச்சாளர் இருந்தால் சொல்லுங்களேன். நான் உடனே கீவா ஜானா ஒரு நிமிஷம் நிறுத்தி, சார் அவர் செத்துட்டாரே சார்னா. எனக்கு தெரிஞ்சு நல்ல பேச்சாளர் அவர் தான், உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. மக்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும், யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லணும். மற்றவங்க மனசு கஷ்டப்படுமே, அதை பற்றி கவலை கிடையாது. நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா, ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான்னா குணமாகணும்னு சொல்லிட்டு போக மாட்டான். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி
சார் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு எனக்கு ஒரு ஜலதோஷம்னு சொல்லுங்களேன், 20 பேர் 20 மெடிசன் சொல்லுவான், 20 இடத்த காமிப்பான். அந்த டாக்டர்கிட்ட போ, இந்த டாக்டர்கிட்ட போ, அங்கே போவாத, அட பேஷண்ட்டை பார்க்க வந்துட்டு உள்ளே உட்காந்து இங்கேயே அட்மிஷன் ஆன அப்படின்னு. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருடுறதா படித்தேனேன்னுவான். அவன் ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கான். அதுக்கப்புறம் எப்போ ஊசி குத்த வந்தாலும் பயமாக இருக்கும் அவனுக்கு. எது பேசுறதுன்றதை பற்றி கவலையே இல்லை. மகிழ்ச்சி என்பதற்கு அர்த்தம் தெரியாமலே நிறைய பேர் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எது உண்மையான மகிழ்ச்சி? நிறைய பேரை கேளுங்க, எது உண்மையான மகிழ்ச்சி? ஒரு காலேஜில் பேச போய் பசங்க கிட்ட கேட்டேன், இளைஞர்கள் கிட்ட, தம்பி உண்மையாக மகிழ்ச்சினா என்னப்பான்னு நினைக்கிறேன்னு. அவன் சொன்னான் சார், ஓப்பனாக சொன்னான், அது மட்டும் ஒரு நல்லது. தலை படத்தை சார் முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும் சார், அதான் மகிழ்ச்சின்னா. அவனுக்கு பாருங்க உலகத்திலேயே மகிழ்ச்சி அதுதான். நான் அவங்ககிட்ட சொன்னேன், எப்படி சொல்கிற தம்பி, நான் ஒரு முறை தெரியாமல் முதல் நாள் முதல் ஷோ உங்கள் தலைப்படத்துக்கு போனேன். வசனமே காதில் உள்ள, இந்த ஆடியன்ஸ் ஓன்னு கத்துறானுங்க, என்ன பேசுகிறாருன்னே கேட்கலையேப்பாண்ணா. அதான் சார் மகிழ்ச்சினா. உனக்கு அது தெரியல சார், வயசாகிடுச்சின்னா. ஒரு 50 வயசு அம்மா கிட்ட கேட்டேன், எது மகிழ்ச்சிமா அப்படின்னு. அந்த அம்மா, மரகதம் என்னைக்கு சாவறாலோ அன்னைக்கு தான் மகிழ்ச்சி. ஒருவேளை இந்த அம்மாவோட மாமியாரா, மரகதம் யாரு, மருமகளா? சீரியல்ல ஏதோ ஒரு கேரக்டர் மரகதம், அது செத்தாதான் இந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சியாம். நம்ம என்னங்க பண்ண முடியும்? அவங்க மகிழ்ச்சி எந்த லெவல்ல இருக்கு பாருங்க, எவ்வளவு ஊனிட்டாங்க பாருங்க. அட ஒரு ஆள் வந்தாரு, அவர்கிட்ட மகிழ்ச்சி உண்மையிலே இவனுக்கு என்னதான் மகிழ்ச்சி இவன் தெரியுறான்னு சொல்லி குடிச்சிட்டு இருந்தார். அண்ணே உங்களுக்கு மகிழ்ச்சினா எதுன்னு அவன் நின்று சொன்னான் சார், முதல் 2 ரவுண்டு விட்டுருங்க, 4வது ரவுண்டில் நம்ம அட்ரஸ் மறந்துடும், அதுவும் விட்டுருங்க, 6வது ரவுண்டில் நம்மளே யாருன்னு தெரியாது, அதுதான் மகிழ்ச்சினா. அப்போ மகிழ்ச்சின்றதே ஒவ்வொருத்தருக்கு வேறுபடுது. உண்மையிலேயே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோமா, சந்தோஷமாக இருக்கோமா தெரியல சார். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்டால், முகம் மலர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைலாக் வச்சு சுற்றினுக்கிறான். எப்படி சார் இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் அப்படின்னா, இந்த போனால் போதுன்னு இருக்கான். சில பேர் புத்திசாலியாக பேசுவான், எப்படி சார் இருக்கீங்க? ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடின்னு இருக்குதுன்னு. அதை நம்ம பண்ண புண்ணியமே கம்மி, அதில் அவன் ஷேர் எடுப்பான். சில பேர் இருக்கான் ஞானி லெவலில் இருப்பான், எப்படி சார் இருக்கீங்கன்னு, ஏதோ மேலே இருக்கிறவன் கூப்பிட்டா போயிடுவேன். அதாவது இவரே போக மாட்டார், கடவுள் கைப்பிடிச்சி கூட்டி போகணும். ஏன் இப்படி சொல்கிறான்? நம்ம நாட்டில் மட்டும்தான் சார் அந்த மாதிரி. பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி. வெளிநாடுகளில் எல்லாம் ரொம்ப சராசரி மக்களே ஒருத்தரை பார்க்கும்போது ஐ எம் ஃபைன், ஓகே, தேங்க்யூன்றான். இங்கே மட்டும் அது வரவே மாட்டுது. என்ன ஒருத்தன் கேட்டான், எப்படி இருக்கீங்கன்னு, ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னேன், நல்லா இருக்கேன்னு. அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு. இவன் மட்டும் எப்படா நல்லா இருக்கான்? அதான் இந்தியன்ல, நம்ம நல்லா இருக்கக்கூடாது, இருந்தாலும் காமிச்சிக்க கூடாது, அடுத்தவன் சத்தியமாக நல்லா இருக்கக்கூடாது. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான் சார்? நான் நல்லா இருக்கேன்னு சொன்னதே அவனால் தாங்க முடியலங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எங்கிட்டயே சொல்கிறான், இன்னும் நல்லா இருந்து என்ன, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லைன்னா. நேற்று கூட எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் 1 மணி வரையும் பேசிட்டு போய் படுத்தாரு, அப்படியே போயிட்டாரு. சைலண்ட் அட்டாக்காம். அதாவது எப்படி எவ்வளோ மனசு பாருங்கள். நான் உடலை அவனை, எனக்கே ஏதாவது ஆனாலும் கவலை இல்லை சார், ஐ எம் வெல் செட்டில்டு, ஃபைனான்ஷியலாக வெல் செட்டில்டு, குடும்பம்லாம் எல்லாம் ஓகே பண்ணிட்டேன், இன்சூரன்ஸில் நிறைய பணம் போட்டிருக்கேன், கவலையே இல்லை. அவன் அதுக்கும் ஒரு பதில் வச்சுருக்காங்க, இன்சூரன்ஸ்லாம் முன்ன மாதிரி இல்லையா, ஃப்ராடு பண்ணுறாங்களாம், பணம் வர்றதுக்குள்ளே நாமினியை செத்து போயிடுவானா. இவனுங்களை வச்சு என்னங்க பண்ண முடியும்?
நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான். சார் ஒரு மாதம் முன்னால் என் ஃப்ரெண்டை பார்க்குறேன், என்னடா எப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், இல்லையேன்றான். இது நான் நல்லா இல்லைன்னு அவன் சொல்கிறான். நல்லதாண்டா இருக்கு, இல்லை எனக்கு தெரியுமே, போன மாதம் பார்த்ததை விட இழைச்சிருக்க அப்படின்னா. நமக்கு நடு ரோட்லேயே லைட்டாக ஃபீவர் வருது. அப்படியா? ஆமாம், தாடாலாம் ஒட்டி போயிருக்கு. நல்லா இல்லையே, ஏதோ உடம்பு சரியில்லையா? இல்லைடா நல்லா தாண்டா இருக்கேன். உங்களுக்கு ஃபீவர் வராமல் விட மாட்டாங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருந்தான். இல்லைடாண்ணா பிபி இல்லை, சுகரு இல்லை, வயசு 52 வரும். எப்படா எனக்கு வந்து இருக்கு? அதேதான், மற்றவன் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த எல்லாம் இன்பமயம்ன்றது எது வெளியில இருக்குதா உள்ள இருக்கிறதா? உள்ள. சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லாம் இன்பமயம் என்கிற எண்ணம் எல்லாமே வெளியிலே இருந்து உள்ளே வருவது அல்ல, உள்ளே இருந்து வெளியே போகும். 1.5 வருஷமா வாடகை கொடுக்கல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, காலையில் டிஃபன் இல்லை, மதியம் சோறு இல்லை, போட்டுக்க நல்ல துணிமணி இல்லை. இந்த எட்டயபுரத்தில் பிறந்தவன் நான் எழுதினான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா, சுப்பிரமணிய பாரதி. அதுதான் பார்க்கிறதெல்லாம் இன்பமயமாக பார்க்கிறது. எல்லாம் இன்பமயனா அதுதான். காலத்துக்கு ஏற்ப நம்மளை மாற்றிக்க தயாராகலைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும், உங்களுக்கு மகிழ்ச்சி வராது. எல்லாம் மாறிடுச்சிங்க சார். ஒரு காலத்தில் ஜூக்கு போனால் சிங்கம்லாம் கூண்டுக்குள்ளே இருக்கும், நம்ம வெளியிலேருந்து சிங்கத்தை பார்ப்போம். இப்போ ஜூக்கு போனால் நம்மளை ஒரு கூண்டு உள்ள வச்சிடறான், சிங்கம் உலாத்தின்னு மாறிடுச்சு. அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருந்து மாற்றினாங்க. ஒரு ஸ்கூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிறான், ஒரு பொண்ணு, ஒரு 18 வயசு பொண்ணு, தலைமுடியெல்லாம் விரிச்சின்னு ஸ்பீடாக போகுது, ஸ்கூட்டர் விளம்பரம். நடிகர் அப்பாஸ் ஒவ்வொரு வீட்லேயும் கதவை தட்டி உங்கள் டாய்லெட்டு க்ளீனாக இருக்குதான்னு கேட்குறான். அதாவது விளம்பரக்காரன்னு தெளிவாயிட்டான் பாருங்க, லேடிஸ் எதுக்கு ஜென்ஸ் எதுக்குங்க, எல்லாம் மாறி போச்சு. இங்கிலீஷில் ஒரு காலத்தில் நம்ம கழிவறைக்கு டாய்லெட்டுன்னு சொன்னோம், அதை நம்மளுக்கு தெரியாமலே இது வெறும் இங்கிலீஷ் பேசுகிற ஒரு கும்பல் ஒன்று இருக்கும் எப்போவுமே எல்லா நாட்டிலையும். இவனுங்களே என்ன பண்ணிட்டாங்க, அதை ரெஸ்ட் ரூம்னு மாற்றிட்டானுங்க. வாஷ்ரூம் கூட இல்லை, ரெஸ்ட் ரூம்னு மாட்டான். இப்போ டாய்லெட்டு நான் கெட்ட வார்த்தையா, நான் இவ்வளோ நாள் அதை யூஸ் பண்ணியிருந்தோம்ல, இவன் ஒரு 10-15 பேர் ரெஸ்ட் ரூம்னு மாற்றிடான், நம்மளுக்கும் சொல்லலை. நானாவது வெளியில் போகிறேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன். என் கம்பெனி ஜென்ரல் மேனேஜர் சுத்தம், அந்த ஆளுக்கு அதெல்லாம் தெரியாது. அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு வந்தார், டெலிஃபோன் ஆப்ரேட்டரை காணோம், வேற ஷீனார். இந்த ரிசப்ஷன் பொண்ணு சொல்லிச்சு, ஜஸ்ட் கான் டு ரெஸ்ட் ரூம் சான்ச்சு. 10 மணிக்கே என்ன ரெஸ்ட்டு அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டான். அப்புறம் நான் தான் உள்ளே போய் சொன்னேன், சார் ரெஸ்ட் ரூம்னா டாய்லெட்டா? யார் சொன்னது? அவங்க தான் சார் சொல்கிறாங்க அப்படின்னு. யோ, ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டை ரெஸ்ட் ரூம்னு சொன்னீங்கன்னா உண்மையான ரெஸ்ட் ரூம் ஓய்வு வரைய நீங்கள் என்னடா சொல்லுவீங்கன்னாரு. தெரியல சார், நான் அது தெரியாமல் அந்த பொண்ணுக்காக ஏன் பறிஞ்சுன்னு வந்து வெளில போனோம். எல்லாம் மாறி போச்சு, சாப்பிட்ற சாப்பாடு மாறி போச்சு. இங்கே யாராவது டயட்டிஷியன் இருக்கீங்களான்னு தெரியல. இப்போ எல்லாருக்கும் அந்த உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், எதுவும் பண்ணுறதில்ல, சும்மா ஆரோக்கியமாக இருக்கணும், காலையில் இருந்து நடைபயிற்சி பண்ணணும் சொல்லினே இருப்போம். அலாரம் வச்சு ஒரு நாளும் எழுந்துக்க மாட்டான். சார் விறுவிறுன்னு டென்ஷனாக போகிறான் சார். எங்கடானா யோகா கிளாஸ்னா, இவன் போய் என்ன பண்ண போகிறான்? ஏன்னா யோகா கிளாஸ் நீ வீட்டில் இருந்தே கற்றுக்கலாம். மனம் ஒன்றி விட்டால் நீங்கள் சந்தோஷமாக எங்கே வேணாலும் இருக்கலாம். சாப்பாடு மாறி போச்சு, டிஃபன் மாறி போச்சு. கேட்டால் இதில் தான் கலோரி இருக்குது எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டான். நம்ம வீட்டில், எங்கள் வீட்டில் டேபிளில் உட்கார்றேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது வரையும் இட்லி ஒரு 2-3 சட்னி கிடைக்கும். அன்றைக்கி பார்க்குறேன், ஒன்று டேபிளில் உட்கார்ந்தோடனே என் ஒய்ஃபு ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சா, இந்த பிளாஸ்டிக் மக்கு மாதிரி ஒரு கிண்ணம். அப்புறம் ஏதோ ஒரு பேக்கெட்டை சிசரில் கட் பண்ணி ஜல்லி கொட்டுற மாதிரி கிடுகிடுன்னு கொட்டினான். என்னது இது? இதான் டிஃபன் தான். என்னது இது? கிளாக்ஸ். இதில் தான் கலோரி அதிகம்.
அது டயட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. இதில் தான் கலோரி அதிகமாக ஒன்று. நான் பார்த்த உடனே பக்குன்னு ஆயிடுச்சு. இது டிஃபன் எப்படிங்க சாப்பிட முடியும்? அப்புறம் கேட்டா பால் ஊற்றவானோ யாருக்குன்னு. ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும், அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னா. எனக்கு என்ன வருத்தனா, திரும்பி பார்க்குறேன் என் நாய் என்ன உத்து பார்த்துன்னுக்குது. ஏன்னா அது சாப்பிட்ற பிளேட்டும் அந்த மாதிரி கிண்ணம், அது சாப்பாடும் அந்த மாதிரி ஜல்லியாக இருக்கும். அது என்ன நினச்சிதுன்னா, நம்ம டிஃபனை இவன் சாப்பிட்டு போயிட்டான்னா நம்ம என்ன சாப்பிட்றதுன்னு. எல்லாம் மாறி போச்சுங்க. தமிழகத்தில் நம்மளுடைய தமிழ் பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம் என்ன சொல்லுது? ஒரு காலத்தில் நம்ம திருமணம்லாம் 5 நாள் நடந்தது, அப்புறம் 4 நாள் ஆச்சு, அப்புறம் 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, இப்போ ஒரே நாள் தான். சார் நிறைய பேர் கல்யாணத்துக்கு வாங்கன்னு வெறும் ரிசப்ஷனுக்கு தான் இன்விடேஷனே வைக்கிறானுங்க. இவனுங்க கல்யாணம் பண்ணிக்கிறானுங்களா இல்லையானே தெரிய மாட்டுது. அதுலேயும் சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் சார் ஒன்று ரொம்ப பெருசாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இவனுங்க இந்த ரிசப்ஷனுக்கு இன்விடேஷன் வச்சுட்டு போயிடுறானுங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சி, பஸ்ஸை பிடிச்சி, அப்புறம் அந்த கல்யாண மண்டபம் இருக்கிற வரையும் ஆட்டோவை பிடிச்சி போய் உட்காந்தா முன்ன மாதிரி வாசலில் நின்று வாங்க ஏங்கன்னு யாரும் சொல்கிறதில்ல. அதுக்கு ஒரு பொம்மை வச்சுட்டான், அது வணக்கம் வணக்கம்னு. உள்ளே போகும்பொழுதே பன்னீர் சொம்பு, முன்னெல்லாம் அந்த பாவாடை தாவணி, பட்டு பாவாடை கட்டி சின்ன பிள்ளைங்க இருந்து அதெல்லாம் இப்போ கிடையாதுங்க. அதுக்கு ஒரு மிஷின் வச்சுட்டான் பன்னீர். அது போகிறவன் சட்டையெல்லாம் நினச்சி வேர்வையும் அதையும் ஒரு வித்தியாசமான நாத்தம். உள்ளே போனால் வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி கிஃப்ட் கொடுக்குற க்யூவில் நிற்க வச்சிருவான். நம்மளை உட்கார சொல்ல மாட்டான். நமக்கா இந்த க்யூவில் நிற்கிறதுன்றது கஷ்டங்க. எப்பவுமே எல்லாரும் இந்தியர்கள் தானே, ஏதாவது இலவசமாக கொடுத்தா க்யூவில் நிற்கலாம். வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்த 500 ரூபாவா இவங்களுக்கு கொடுக்குது, நான் ஏங்க க்யூவில் நிற்கணும்? அதுவும் எடுத்த உடனே. அது இல்லாமல் இந்த ரிசப்ஷனுக்குன்னு ஒரு கூல்ட்ரிங்க் ஒன்று கொடுப்பாங்க, சின்ன கிண்ணம். அந்த கப்பை கண்டுபிடிச்சவன் மட்டும் என்கிட்ட மாட்டினா மெரிச்சிடுவேன். இத்தினூண்டுங்க, அது உள்ள கிரேப் ஜூஸ்னு ஒன்று இத்தினூண்டு. அந்த கிரேப் ஜூஸ் ரெசிபி ஏமா கண்டுபிடிச்சான்னு தெரியல, எட்டி பார்க்கறதுக்குள்ளே தீர்ந்து போயிடும். அதை மேலேயும் கீழே போட்டு அந்த க்யூவில் நிற்க வச்சு, ஃபேன் வசதி கிடையாது, ஃபேன் இந்த மாதிரி உத்தரத்தில் எங்கேயோ நிற்கும், வேர்த்து விறுவிறுத்து பிபி ஏறி. நான் எதுக்கு ஒரு பெருமாள் கோயிலில் நின்னா புண்ணியமாவது கிடைக்கும் க்யூவில். இது ரெண்டும் லவ் பண்ணி ரிசப்ஷன் நடத்துது, இதுக்கு எதுக்கு நான் க்யூவில் நிற்கணும்? க்யூவில் நின்று போனால் அது இல்லாமல் நமக்கு இன்னொன்று, நம்ம ஒழுங்காக க்யூவில் நின்னாங்க யாராவது குறுக்கில் வந்தால் ரொம்ப கோபம் வரும். படித்தவனா இருந்தால் கூட வா நிற்கிறவன் முட்டால வா பின்னால் வா. ஆனால் கல்யாணத்தில் நீங்கள் போய் சண்டை போட முடியாது. கல்யாணத்தில் நம்ம நின்றுக்கிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா மாப்பிள்ளைக்கு தம்பி அவன் ஆஃபீஸ் ஆளுங்களை சைடு என்ட்ரன்ஸில் இட்டுன்னு வருவான், பார்த்துக்கிறீங்களா? அந்த பையன் எம்என்சியில் கம்பெனியில் வேலை செய்கிறவன். இந்த எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறவன் எங்கே போனாலும் 50 பேர் பஸ்ஸில் போவான். தப்பதும் நம்மளுக்கா பிபி ஏறி அந்த மாப்பிள்ளை கிட்ட போகும்போது வேர்த்து விறுவிறுத்து டென்ஷன் ஆகி அந்த 500 ரூபாய் கவரை நல்லா இருடம் அப்படின்னு கொடுப்போம். குட்டி இறங்க விட மாட்டானுங்க நம்மளை. கண்டிஷனாக குரூப் ஃபோட்டோவுக்கு நிற்க வச்சுருவானுங்க. பிடிக்குதோ இல்லையோ நிற்கணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் கூட என் ஃபேமிலியோடு நான் நின்னதே கிடையாதுங்க. யார் ஃபேமிலியோடு நம்ம நிற்க வச்சுருவோம். அதுவும் அது சீக்கிரமாக முடிஞ்சு தொலைக்காது. வீடியோகிராஃபர் கொஞ்சம் பரவாயில்லைங்க, அவர் எடுத்து முடிச்சுட்டாருன்னு நம்மளுக்கு தெரியும். லைட் ஆஃப் பண்ணிவிடுவார். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நகரலான்னு பார்த்தா இந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்னு ஒருத்தர் இருப்பார், அவரு அப்படின்வான். என்னென்னா அவர் இன்னும் எடுக்கலையா, அதனால நம்ம வெயிட் பண்ணோமா. எவ்வளோ நேரங்க சிரிச்சா மாதிரியே நடிக்கிறது. அப்படியே பார்த்தா அன்னைக்கு பார்க்குறோம், பக்கத்தில் ஒரு பையன் நீளமா, டேய் நீ யார், பையன் விடா பொண்ணு விடான்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் பந்தி பரிமாறுறவன் சார், 9 மணிக்கு பந்தி முடிச்சிடலான்னு கேட்க வந்தேன், என்னையும் நிற்க வச்சிட்டானுங்கண்ணா. எனக்கு என்ன ஆத்திரன்னா, என்னை விட அவன் நல்லா இருந்தாங்க. இப்போ குரூப் ஃபோட்டோவில் எங்கேயாவது நம்மளை விட அவன் தானே ஸ்மார்ட்டாக இருப்பான். இப்போ மெட்ராஸில் இன்னொன்று விருந்துன்னா என்ன, ஒரு இலை போட்டு தலைவாழை இலை போட்டு நம்மளை உட்கார வச்சு வரிசையாக வச்சுட்டு வந்தால் நம்மளுக்கு எது பிடிக்குதோ இன்னும் கொஞ்சம் கூட வைங்க. இப்போ அதுலேயும் பஃபே சிஸ்டம் வந்துடுச்சு சென்னையிலலாம். கல்யாண விருந்தை அது ரொம்ப கொடுமைங்க. அந்த பஃபே சிஸ்டம் இங்கிலீஷ்காரை கண்டுபிடிச்சது வசதி. உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், உணவு வீணாகாது.
அதெல்லாம் சொல்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் அந்த தட்டை வச்சுன்னு க்யூவில் நிற்கிறது ஒரு மாதிரி இருக்கும், வேற எங்கேயோ நிற்கிற மாதிரி. சரியா? அது வேற. நமக்கு தட்டை வச்சு நிற்போமா, அப்படியே எட்டி பார்ப்போமா, நமக்கு முன்னால் போனவன் இந்த குலோப் ஜாமுன் 2 எடுத்து வைப்பான். நமக்கு குலோப் ஜாமுன் பிடிக்கும், ஆனால் டக்குன்னு மனசு திக்கு திக்குன்னு இருக்கும். நம்ம போகிறதுக்குள்ளே குலோப் ஜாமுன் தீர்ந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? வேற ஃபில் பண்ணுவானுங்களா இல்லை அப்படியே விட்டுருவானுங்களா? சில பேர் அதுக்கே பிள்ளையார்கிட்ட வேண்டிப்பான், நான் போகிற நேரத்தில் குலோப் ஜாமுன் தான் உனக்கு 10 ரூபா போடுறேன்னு. அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா சார், நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படின்னா, ஒரு டிராஃபிக்கில் நீங்கள் வந்து ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்க வச்சுங்களேன், ஒரு சிக்னல் ரிலீஸ் ஆன உடனே ஸ்பீடு ஓவராக எடுப்போம் தெரியுமா? அது ஏன்னா 30 நிமிஷம் நம்ம வேஸ்ட்டாக நின்றுட்டோம். அந்த மாதிரி அந்த தட்டு வெயிட்டுங்க நம்மளுக்கு கொள்ளாது. அந்த மாதிரி அது கிட்ட போட உடனே அந்த நின்ன வேகத்தில் அவியல், ஸ்வீட்டு, அது இது இது எல்லாம் சில பேர் தட்டை பார்த்தா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதான் சொல்லிட்டானே, கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பான். அன்றைக்கி நான் எல்லாம் வச்சுக்கிட்டு பீன்ஸ் பொரியல் சாப்பிட்றேன், தித்திப்பாக இருந்தது. அதே குலாப் ஜாமுன் ஜீரா வந்துச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சில பேர் இதுலேயே டாக்டர் பட்டம் வாங்கின மாதிரி இருக்கான். நம்ம முதல் ஸ்பூன் வைக்கிறதுக்குள்ளே அவன் எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான். தெய்வம் அவன்லாம். அது நம்மளுக்கு வராது. வாழ்க்கை எல்லாம் மாறிடுச்சு, நம்ம மாற்றிக்க ரெடியாக இருக்கணும். வாழ்க்கை பிரச்சனை தான். நீங்கள் நிறைய பேர் இந்த 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 மோட்டிவேஷன் கிளாஸ்ன்னு இப்போ எடுத்து எல்லாம் புக்கு நிறையெல்லாம் வருது. வாழ்க்கை உங்கள் கையில், நீங்களே திட்டமிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. திட்டமிட்டு நான் கூட தான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், 5ஆம் கிளாஸுக்கு மேலே வக்கீல் ஆகணும்னு நினச்சேன், ஒன்றும் ஆகாமல் விட்டேன். அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திட்டமிடுங்கள், வாழ்க்கை உங்கள் கையில். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாழ்க்கை பிரச்சனை தான். ஆனால் அதை பிரச்சனையாக நினைக்க ஆரம்பித்தா தான் பிரச்சனை. விட்டுணும் சார். ஒரு கல்யாணம் ஆகி தேனிலவுக்கு இந்த புது தம்பதிகள் இந்த ஊட்டி, கொடைக்கானல், தேக்கடி அப்படி போகிறாங்க. ஏன் ஒரு 10 நாளாவது மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் இருக்கணும். ஏன்னா இறங்கினவுடனே சண்டை போட போகிறாங்க. 10 நாளாவது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு அதையும் கெடுப்பானுங்க. பார்த்துக்கிறீங்களா சேனல்காரனுங்க? இவனுங்க கேமராவை எடுத்துக்கின்னு மைக்கை எடுத்துக்கிட்டு ஊட்டி, கொடைக்கானல்ட்டு போய் அங்கே இப்போ தான் கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆகுது. அவங்கக்கிட்ட போயிட்டு அது கூட கேள்வி கேட்குற எல்லா ஆளும் பார்த்தீங்கன்னா அந்த நிற்கிற பையன்கிட்ட கேட்கவே மாட்டானுங்க. அந்த பொண்ணுக்கிட்ட போய் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? அந்த பொண்ணு அஜித், விஜய், விக்ரம், சூர்யா. ஒரு பொண்ணு கூட பக்கத்தில் இருக்கிற புருஷன் சொல்லவே சொல்லாது. நம்மளால அதை பற்றி கவலைப்பட மாட்டான். பேகை இங்கே வச்சுன்னு ஒட்டி நிற்பான். ஏன்னா அந்த ஃப்ரேம்லையாவது வரணுமேனு. அந்த அம்மா உண்மையை தானே சொல்லுது. ஏன்னா அது என்ன மனசில் நிற்கிதோ நம்ம என்ன பண்ணோம், அதுக்காக சண்டை போட முடியாது. அது எப்படி? நான் தான் உனக்கு காலம் ஃபுல்லாக சாப்பாடு போட போகிறேன், நீ எப்படி அஜித்தை ஹீரோ சொல்கிற? சொல்ல முடியாது. ஏன்னா நான் அஜித்தை நம்மளும் பார்த்துக்கிறோம், நம்ம மூஞ்சியை நம்ம கண்ணாடியில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஏதோ பெருந்தன்மையாக நம்மகிட்ட ஒய்ஃபாக இருக்கிறாங்களோ அதோட மரியாதையை விட்டுடணும். அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா தான் வாழ்க்கை மகிழ்ச்சி. நிறைய பேர் விலைவாசியை பற்றி ரொம்ப வருத்தப்படுவான். டேய் விலைவாசி ஏறண்டா, அது ரெடி ஆகிக்கோ, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளே மனசை ரெடியாக வச்சுருக்கணும். 20 நாள் ஆச்சு, எப்பவுமே 20 நாளைக்கு ஒரு வாட்டி பெட்ரோல் 2 ரூபாய் ஏற்றுவானுங்களே, இன்னும் ஏற்றலையே அப்படின்னு ரெடி ஆகிட்டிங்க வச்சுங்களேன். அன்னைக்கு நைட்டு ₹1.68 பெட்ரோல் விலை ஏறியதுன்னா மகிழ்ச்சி. ஏன்னா நீங்கள் ரெடி ஆனது 2 ரூபாய்க்கு, 32 பைசா நமக்கு லாபம். அதோடு விட்டுணும் சார். 20 வருஷத்துக்கு முன்னால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்து ஐயாவுக்கு தெரியும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்து சமாதானம்னா எப்படிங்க? ஒரு 2 முழம் பூ, அல்வா அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, கதையிலலாம் நான் படிச்சிருக்கேன் நிறைய பேர் வீட்டில். இப்போ அது கிடையாது. ஏன்னா அல்வா அரை கிலோ 300 ரூபா விற்கிறான். சென்னையிலலாம் 2 முழம் பூவே 100 ரூபாய்க்கு விற்கிறான். இவ்வளோ காஸ்ட்லியாக சமாதானம் ஆகணுமான்னு விட்டுறான். அதெல்லாம் வாழ்க்கை. அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். சில புத்திசாலி இருக்கான், ஒன்றும் வாங்க மாட்டான், நேராக வீட்டுக்கு போகிறான், கதவெல்லாம் சத்துறான், பட்டின்னு கீழே விடுறான். சமாதானம் ஸ்ட்ராங்கு, அதே சமயத்தில் காசும் கிடையாது, ரொம்ப சிக்கனம்.
நிறைய பேர் இருக்காங்க விலைவாசியை பற்றி கவலைப்பட்டு. முன்னெல்லாம் நாங்கள்லாம் 10 ரூபாய் எடுத்து போனால் சினிமா பார்ப்போம். எந்த காலத்தில்? சுதந்திரத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் 120 ரூபா. கார் பார்க்கிங்கு மட்டும் 500 ரூபா. உள்ள சாப்பிட்றதுக்கு போகாத. விலைவாசி கஷ்டம்னு ஏன் கவலைப்படுற? ஒரு வாரம் வெயிட் பண்ண 25 ரூபாய்க்கு சீடி வருது. எப்படியும் வரும், பார்த்துட்டு போ. எல்லாத்துக்கும் கவலைப்பட ஆரம்பித்தா வாழ்க்கை கஷ்டம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து சொன்னான், ஏண்டா ஆம்பளையா போட்டோன்னு? ஏண்டா அப்படின்னா, இல்லை டெய்லி ஷேவ் பண்ணுறதா இருக்கு. எதுக்கெல்லாம் கவலைப்படுறா பாருங்க. பேசாமல் சாமியாராக போயிடலாமான்னு இருக்கேன்னு. சாமியாருங்களே ஷேவ் பண்ணி ஆசிரமம் உள்ளே ஜிம்மு வச்சுருக்கிறானுங்க. இவன் சாமியார். நிறைய பேர் இருக்காங்க சார். சில பேருக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டு. நான் வந்து நேற்று ஜோசியம் பார்த்தேன், இனிமேல் எனக்கு பிறப்பே கிடையாதான். ஏண்டான்னு, ஒவ்வொருத்தருக்கும் 7 பிறப்பு தானா. நான் ஜோசியர் எனக்கு சொன்னார், இதுதான் எனக்கு 7வது பிறப்பான், இனிமேல் நான் வந்து பிறக்கவே மாட்டேன்னா. நான் சொன்னேன், 7வது பிறப்பு உனக்கு இவ்வளோ கேவலமாக இருக்குது, சரியா? நீ இன்னும் 8வது பிறந்து பிரதமராக ஆக போகிற, விடு, இதுக்கெல்லாமா கவலைப்படணும். அப்படிதாங்க. சிலது நடக்கும், சிலது நடக்காது. நடக்காததை பற்றி கவலைப்பட்டு இருந்தால் வாழ்க்கை இனிக்காது.